கிச்சன்லேருந்து இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். 1/4 கிலோ வெண்டைக்காயை நல்லா இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிறணும். நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுக்கு அடியில் வச்சுருங்க. அந்த இதெல்லாம் போயிடும், ஈரப்பசையெல்லாம் போயிடும். இப்போ நமக்கு அந்த வளவளப்பு ரொம்ப இருக்காது. 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பை பார்த்து கடலை ஊற்றிருக்கேன். கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரியட்டும். உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துருவோம், வத்தலையும் சேர்த்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து விட்டுருவோம். கொஞ்சம் லேசாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கருவேப்பிலை வத்தல் வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிடுவோம். உப்பு லாஸ்ட்டில் தான் போடணும். எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா மூடி போட்டு விட்டுருவோம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா அங்கே பாருங்கள், பாதிக்கு மேலே வெந்து வந்துருச்சு வெண்டைக்காய் சுருங்கி. இதில் நம்ம மசாலா பொடி சேர்த்து விட்டுருவோம். கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூனு, மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி பொடி ஒரு ஸ்பூனு, மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் இதில் போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டுட்டு தூளுப்பு போட்டுக்குவோம். நம்ம அதுக்கு தூளுப்பு சேர்க்குறேன். கிளறி விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். நம்ம அடிக்கடி இப்படி ஒரு பரட்டி விடணும். வெண்டைக்கண்ணு நல்லா சுருங்கி வெந்து வரணும் எண்ணெயில். இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, ரொம்பையும் வேகக்கூடாது. வெண்டைக்காய் ஒரு 3/4 வேக்காட்டில் தான் நம்ம எடுத்துடணும். இப்போ நல்லா சுருண்டு நல்லா வெந்துருச்சு. வெண்டைக்காய் பொரியல் ரெடி. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டீல் கிச்சன்லேருந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டீல் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.